ஒரு காலத்தில் காஞ்சன் என்ற மகா மன்னன் மிகச் செழிப்பான இராச்சியத்தை ஆட்சி செய்தான். அவனுக்கு அளவற்ற செல்வமும் வலிமையும் இருந்தன. ஆனால் அவன் பெருமை கொண்டவன். தனது சக்தி மற்றும் செல்வம்தான் அவனை அனைவரிலும் உயர்ந்தவனாக மாற்றிவிட்டதாக எண்ணினான். ஒரு நாள் அகத்தியர் என்ற மாபெரும் சித்தரைப் பற்றி அவன் கேட்டான். அவர் உண்மையாகவே மாமனிதரா அல்லது ஒரு சாதாரண முனிவரா எனத் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று முடிவு செய்தான். அந்த மன்னன் அகத்தியரை சந்தித்துக் கேட்டான். மகானே, நான் பல நாடுகளை வென்று ஆட்சி செய்கிறேன். ஆனால் மக்கள் உங்களைப் பற்றி கூறும்போது நீங்கள் முழு பிரபஞ்சத்தையே வென்று வைத்திருக்கிறீர்கள் எனச் சொல்கிறார்கள். உங்களிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது? அகத்தியர் அமைதியாக ஒரு சிறிய மண்குடுவையைக் காட்டினார். அதில் தண்ணீர் இருந்தது. இதில் பாருங்கள் என்றார். மன்னன் உள்ளே பார்த்தான். அதிலோ முழு பிரபஞ்சமுமாக புவிகள், கிரகங்கள், விண்மீன்கள் இருந்தன. மன்னன் அதிசயத்தில், மிகப்பெரிய பிரபஞ்சம் இந்தச் சிறிய குடுவையில் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான். அகத்தியர் சிறிது மிதமான சிரிப்புடன் கூறினார். இதைப் போலவே உண்மையான ஆற்றல் ஒரு தாழ்மையான இதயத்தில் அடங்கும். உன் இராச்சியம் மிகப் பெரியதாக இருக்கலாம். ஆனால் உன் மனது சுருங்கிவிட்டது. உன் உள்ளத்தைப் விரிவுபடுத்து. அப்போது நீ எல்லாவற்றிலும் பிரபஞ்சத்தைக் காணலாம். மன்னன் தன்னுடைய அகந்தையை உணர்ந்து அகத்தியரின் முன்னிலையில் தலைவணங்கி ஒரு உண்மையான ஞான தேடலுக்கு திரும்பினான். உண்மையான சக்தி வெளிப்புற வெற்றிகளில் இல்லை, அது அகந்தையை வெல்வதிலும் உள்ளார்ந்த ஞானத்திலும் உள்ளது. இந்தக் கதையின் நீரோடை தமிழ் சித்தர்களின் அடிப்படை கொள்கையை பிரதிபலிக்கிறது. மனிதன் வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து முதன்மை பெற வேண்டும்.